முருகா, நான் உன்னை தினமும் நினைக்கிறேன். எக்கணமும் உன்னை நினைக்கிறேன். தினம் தினம் நான் உன்னை வணங்குறேன். இருந்தாலும் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள். இவ்வளோ பிரச்சனைகளும் இருந்தும் நான் உன்னை வணங்குறேன். என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? இப்படின்னு நிறைய பேர் மனசில் ஒரு ஏக்கமும் ஒரு வருத்தமும் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பார்க்கணும். நமக்கு வர கடல் மாதிரி வர பிரச்சனை அதை அலை மாதிரி சின்னதாக நம்மளுக்கு ஆக்கி கொடுக்கறது தான் நம்ம முருகர். ஆனால் அந்த கர்மாக்களை நம்ம கடந்து தான் ஆகணும். அதை நம்ம சந்திக்கணும், அதை நம்ம ஜெயிக்கணும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அந்த கர்மாக்கள் கழிக்கத்தை நம்ம பிறந்தே இருக்கோம். அதை நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது. தெய்வமே நினச்சாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. பெரிய பிரச்சனையை சின்னதாக்கி கொடுப்பார். நம்மளால் சமாளிக்கவே முடியாதுன்ற பிரச்சனையை சமாளிக்க முடியும். அது சமாளித்து அது ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஆக்கி நம்மளை நிம்மதியாக நம்ம வாழ வைப்பார் நம்ம முருகர். நமக்கு முதல்ல நிம்மதியை கொடுப்பார், மன அமைதியை கொடுப்பார். நம்ம உழைப்புக்கு தகுந்த நமக்கு உயர்வு நிச்சயமாக நமக்கு முருகர் கொடுப்பார். அதனால் மனம் உடையாமல் நம்ம முருகனை மட்டுமே நினைச்சிருக்கணும். நம்பிக்கையோடு வாழ்வோம். நிச்சயமாக நம்மளை முருகர் காப்பாற்றுவார். எக்கணமும் கைவிட மாட்டார் நம்ம முருகர். கைவிடாத கடவுள், நம்மளை அணைச்சிக்கிற கடவுள், நம்மளை தாய் போல பாதுகாப்பார். அவரோட வேல் கொண்டு நம்மளை பாதுகாப்பார். நமக்கு எந்த பிரச்சனையும் வரவே விட மாட்டார். அப்படி அவரை தாண்டி நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியும். நம்ம சமாளிப்போம். அதுவும் அந்த முருகனோட அருளாலே நம்ம சமாளிப்போம். அந்த முருகரே அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவார். அவர் தான் நம்ம செல்ல முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.